நடிகர்கள் எல்லாம் சிறந்த நடிகர், அதிக ஃபாலோவர்ஸ் கொண்ட நடிகர், அதிக ரசிகர்கள் கொண்ட நடிகர், அவ்வளவுதான் சொல்ல முடியும். வாக்காளர்களை கொண்ட நடிகரா? வாக்காளர்கள் நான் என்ன சொல்ல, ஊருக்கு 10 பேர் ரசிகர் மன்றம் இருக்கா, எங்க ஊர்ல கூட இருக்கா, ஒரு 10 பேர் ஒரு போர்டு, அதுல செயலாளர், கிளை செயலாளர் அப்படின்னு ஒரு 10 பேர் 10 பொறுப்புல இருப்பான், அவ்வளவுதான். மாவட்ட வாரிய ஒரு பொறுப்பாளர், மாவட்ட செயலாளர், அதே மாதிரி ஒன்றிய வாரிய ஒன்றிய செயலாளர் இருக்கலாம். மாவட்டத்துக்கு ஒரு 2000 பேர் 10,000 பேர் கூட வச்சுங்களேன், ஒரு 10,000 பேர் மாவட்டத்துக்கு, ஒரு 10,000 பேர். அப்ப தொகுதி வாரியா ஒரு 3000 பேர், அவ்வளவுதான். அவர் இந்த தேர்தல்ல அவ்வளவுதான் வாக்குகளை பெற முடியும் நான் சொல்ல வரேன். பெருசா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஏன்னா நாம் தமிழர் இன்னைக்கு தொகுதி வாரியாக ஒரு 15,000 to 16,000 17,000 வரைக்கும் வாக்குகள் வாங்குறாங்க. அவங்களுக்கு அவங்க பேசியே வாங்குறாங்க, பேசியே மைக்கு பிடிச்சு பேசியே வாங்குறாங்க. உண்மையிலே அது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா பணம் கொடுக்காம கையூட்டு பெறாம அவங்களே ஒரு மேடையை போடுவாங்க, வரி போட்டு அவங்களே எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு தொகுதி வாரியாக ஒரு 15,000 16,000 வாக்குகள் வாங்குவது, அதுதான் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். விஜய் அவர்கள் தொகுதி வாரியா ஒரு 3000 வாக்குகள் வாங்கினா ரசிகருடைய வாக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பொதுமக்கள் வாக்களிப்பாங்களா விஜய் அவர்களுக்கு தான் பார்க்கணும். விஜய் தமிழ்நாட்டுல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்பதை உங்க சேனல் வாயிலா சொல்றேன்.